வெல்கம் டு ஆகாஷ் அகாடமி. தினமிதி வேலை விடுதி சீரீஸ் பார்த்துருக்கோம். இந்த ஆர்டிகல் 17 பார்த்துருவோம். ஆர்டிகல் 17 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, அதாவது தீண்டாமையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் தீண்டாமை பற்றி டெஃபனிஷன் கொடுத்துக்க மாட்டாங்க. என்னென்ன தீண்டாமை எதை பற்றி அப்படின்னு ஆர்டிக்கல்ல எதுவுமே சொல்லிக்க மாட்டாங்க. மேலும் அது தீண்டாமை ஒழிப்பு அவ்வளோதான் சொல்லியிருப்பாங்க ஆர்டிகல் 17. இதை பற்றி அதுக்காண்டி ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. எப்போனா 1955 கொண்டு வந்திருப்பாங்க, அன்டச்சபிலிட்டி ஆஃப் அஃபென்ஷன் ஆக்ட்னு. இதுக்கு அடுத்து 1976 தான் இதோட பேரை மாற்றிப்பாங்க. என்ன மாற்றிப்பாங்கன்னா, ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் ஆக்ட்னு சொல்லி பேர் மாற்றிப்பாங்க. இதில் தான் அதுக்கு உண்டான டெஃபனிஷன் சொல்லியிருப்பாங்க. அன்டச்சபிலிட்டினா என்னன்னு சொல்லியிருப்பாங்க. தீண்டாமைனா என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது ஒரு கோயிலுக்குள்ளே ஒருத்தவங்களை நுழைய மறுப்பது, இல்லை கோயிலை தவிர்த்து வேறு தேட்டருக்குள்ளே ஆகட்டும், மாலுக்குள்ளே எதுக்குள்ளே என்டர் ஆகிறதுக்கு ஒருத்தவங்கள மறுப்பது, அதோட தீண்டாமை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படின்னா தீண்டாமை பற்றி அதை உபதேசம் பண்ணா அவங்களெல்லாம் தொடக்கூடாது, நம்ம தொடக்கூடாது, இது பண்ணக்கூடாது அப்படி யார்டா சொன்னால் அதுவும் குற்றம் தான் இந்த ஆக்ட் சொல்லுவாங்க. வேணாம் என்னன்னா, அதாவது ஸ்கூலில் கூட நம்ம பார்த்துப்போம், அம்பேத்கர் கூட நடந்திருக்கும். அவங்கள கீழே உட்கார வைப்பது, இந்த கிளாஸ் தனியாக வைப்பது வச்சிருக்கிறது, இதெல்லாம் ஒரு விதமான அன்டச்சபிலிட்டி தான். இது பண்ணாலும் அதுக்குண்டான ஃபைன் போடுவோம், அதுக்கு பெனால்ட்டி, அது தண்டனை வழங்கப்படும் இந்த ஆக்ட் சொல்லியிருக்கோம். இது பேசிக்காக ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்புன்னு நான் வச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.